And good afternoon to one and all present here. Day two of the Corpians animation program, Corpians leadership training. I welcome Mr. Mohammad Lukman sir, librarian of the new college, to address our students how to be a reader to become a leader. I also welcome Dr. A. Haider Ali sir, Assistant Controller of Examination and SIP Coordinator of New College, to the programs. Now I request Lukman sir to take over the session. Thank you, Professor Asmi. Thank you very much. Assalamu alaikum and very good afternoon to one and all person here. எல்லாமல்ல இறைவனின் சாந்தியின் சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாவட்டுமாக. புது கல்லூரியினுடைய புது முயற்சியாக முதலாக மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுக்கல்லினுடைய கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் துறையினுடைய தலைவர் அவர்களுக்கும் அந்த துறையுடைய ஏனைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்சர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கார்ப்பியன் அனிமேஷன் புரோகிராம் என்ற 2020 என்ற 7 நாள் நிகழ்வுடைய இரண்டாவது நாளிலே நாம் இந்த கூகுள் மீட் என்ற அமைப்பு மூலமாக குழுமியிருக்கிறோம். முதல் நாள் நிகழ்ச்சியாக நேற்று புதுக்கல்லூருடைய விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ஹைதர் அலி அவர்கள் மாணவர்களுக்கு தேவையான தற்போதைய உலகை உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் பற்றியும் அதனுடைய தோற்றம், பரவல், பாதிப்பு என்பதை பற்றியும் அதற்கு மாணவர்களும் என சமூக மக்கள் அனைவருக்குமே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முன்முயற்சி என்ன என்பதை பற்றி மிக சிறந்த தேவையான விளக்கங்களை எடுத்துக் கொடுத்தார்கள். இரண்டாவது நாளாக இன்றைய ஒரு தலைப்பின் கீழே நம்மை உரையாற்ற வைத்திருக்கின்றார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது Be a reader, become a leader என்பார். வாசிப்புக்கும் தலைமைத்துவத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? வாசிப்புக்கும் தலைமைத்துவத்துக்கும் உள்ள தொடர்பினுடைய அவசியம், வாசிப்பினுடைய பழக்கத்தை மாணவர்கள் பேண வேண்டிய அவசியம் சம்பந்தமாக சில முக்கியமான விஷயங்களை மற்றும் மாணவர்கள் மத்தியிலே பரிமாறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாளைய சூழ்நிலையிலே மாணவர்களுக்கு மிக மிக அத்தியாவசியமான முக்கியமான தேவையான பழக்கம் என்னவென்று சொன்னால் இந்த வாசிப்பு பழக்கம்தான். ஆனால் நாளடைவில் அது மாணவர்கள் மத்தியிலே இல்லாமல் போய்விட்டதோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு மாணவர்களுடைய வாசிப்பு பழக்கம் வெகுவாக குறைந்து விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. வாசிப்பு பழக்கம் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இடங்கள் வேறு எதுவும் இல்லை. நமக்கு முன்னாலே உள்ள மேதாவிகள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், வரலாற்று சிறப்பு பெற்ற முக்கியஸ்தர்கள், தலைவர்கள் அவ்வளவு பேருமே தங்களுடைய வெற்றிக்கு வழியாக தாங்கள் அடைந்த உச்சத்துக்கு அடையாளமாக, ஆவணமாக, பக்க பலமாக, பின்புலமாக அவர்கள் கையாண்ட ஒரு முக்கியமான பழக்கம் என்னவென்று சொன்னால் இந்த வாசிப்பு பழக்கம்தான். நல்ல புத்தகங்களை படித்து நம்முடைய மனதை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் நிறைய பட்டம் பெற்று தங்களுடைய பெயரை பட்டத்தின் பெயரால் அலங்கரித்துக் கொள்வதை போல நல்ல புத்தகங்கள் படித்து மாணவர்கள் நம்முடைய மனதை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். மாணவர்கள் நாம் பல நேரங்களிலே கேள்விப்பட்ட சம்பவங்கள் வரலாற்றிலே காண கிடைக்கிறது. பகத்சிங் என்பவர் தன்னுடைய தூக்கு மேடைக்கு அருகில் செல்லும் வரையிலும் புத்தக வாசிப்பை கைவிடாத ஒருவராக இருந்தார் என்பதாகும். பேரறிஞர் அண்ணா அவர்கள்
தன்னுடைய அறுவை சிகிச்சையை தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் தள்ளி வைத்த வரலாறு எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கின்றது. நம்முடைய பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தங்களுடைய பயணங்களில் முழுவதுமே அவர் தன்னுடைய வாசிப்பினை பழக்கமாக்கிக் கொண்டார். ஏன் இவ்வளவு இந்த தலைவர்கள் வாசிப்பை இவ்வளவாக பேணுகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஆராயும் பொழுது ஒரு விஷயம் நன்றாக புலப்படுகின்றது. வாசிப்பு பழக்கம் என்பது நம்முடைய மனதை வலுப்படுத்தக்கூடியதாகும், நம்முடைய மனதை அலங்காரம் செய்வதாகும். வாசிப்பு பழக்கம் நமக்கு நல்ல வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்படுத்தி தருவதாகவும், நல்ல நெறிமுறைகளை பண்புகளை பழக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அது இருக்கிறது. வாசிப்பு பழக்கம் என்பது நமக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பழக்க வழக்கமாகும். மாணவர்கள் தங்களுடைய ஏதோ ஒரு சில காரணங்களாலே சொல்ல போகின்றால், அதிகபட்சமாக நான் நினைத்த வரையிலே இப்போது இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவிலே மாணவர்கள் அதிகமான நேரத்தை செலவிடுவது, மேற்கொண்டு வாசிப்பு பழக்கத்தை எவ்வாறு துவங்க வேண்டும் என்ற புரிதலிலே உள்ள குறைபாடு, துவங்கிவிட்டாலும் எந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிப்பது என்பதிலே செலக்ஷன் ஆஃப் புக்ஸ் என்ற வகையிலே உள்ள குறைபாடுகள், இது போன்ற காரணங்களால் தான் மாணவருடைய வாசிப்பு பழக்கம் தொய்வடைந்திருப்பதாக நான் கருதுகின்றேன். தலைவர்களிடையே மேதாதைகள் வெற்றி பெற்ற ஞானிகளிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த பொருள் எது என்று கேட்ட உடனே அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே பதிலளிப்பார்கள் புத்தகம் என்பதாக. கேட்ட மாத்திரத்திலே உங்களுக்கு பிடித்த இடம் என்றால் அவர்கள் பதிலளிப்பார்கள் நூலகம் என்பதாக பதிலளிப்பார்கள். இவ்வாறாக வாசிப்பு என்பதும் நூலகம் என்பதும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான தேவையாக, அந்த பழக்கம் என்பது தேவையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு வாசிப்பு பழக்கம் என்பது அவர்கள் தனதாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வாசிப்பானது ஒரு கலவையான வாசிப்பாக இருக்க வேண்டும். கலவையான வாசிப்பு என்பது நான் சொல்ல வருவது என்னவென்றால், மாணவர்கள் இவ்வாறாக எடுத்துக்கொள்ளலாம். தங்களுடைய வாசிப்பு முறையை 3 வகையிலே அவர்கள் பிரித்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஒன்று சப்ஜெக்ட் ரீடிங் எனப்படுவது, இரண்டாவதாக நியூஸ் ரீடிங் எனப்படுவது, மூன்றாவதாக ஜெனரல் ரீடிங். இதை இன்னொரு வகையில் சொல்வது என்றால் கேரக்டர் ரீடிங் என்று சொல்லலாம். மாணவர்கள் சப்ஜெக்ட் ரீடிங் எனப்படுவதை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பாடத்திட்ட வாசிப்பு என்பது மாணவர்கள் மத்தியிலே நடைமுறையில் உள்ளதுதான். ஏனென்றால் அவர்கள் பட்டம் பெற்றாக வேண்டியிருக்கின்றது, அதற்கு அவர்கள் தேர்வுகளை அணுக வேண்டியிருக்கின்றது, அவர்கள் அதற்கு படித்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதனாலே மாணவர்கள் பாடத்திட்ட வாசிப்பை கையில் வைத்திருக்கிறார்கள், பழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நியூஸ் ரீடிங் எனப்படக்கூடிய தினசரி நாளிதழில் வாசிக்கக்கூடிய பழக்கத்திலே மாணவர்கள் இல்லை என்பதுதான் மிகவும் வேதனையானவும் துரதிருஷ்டவசமானதுமாக இருக்கின்றது. மாணவர்கள் இந்த செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய இந்த பழக்கத்தை, நியூஸ் ரீடிங் எனப்படக்கூடிய இந்த செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய இந்த பழக்கத்தை மாணவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். நம்மை சுற்றி அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்ன பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம், வேற என்னென்ன பிரச்சனைகள் சூழல்கள் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு தேவையான தயாரிப்புகள் நாம் எதுவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கின்றது என்பதெல்லாம் இந்த தினசரி நாளிதழ்களை படிப்பது, சமிகையில் என்னப்படக்கூடிய மகசீன்ஸ் போன்றவற்றை படிப்பதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், இந்த வாசிப்பு பழக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நம்மை நாமே எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் நாம் இந்த வாசிப்பு பழக்கத்தை சுருதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஸ்டடி பண்ணிக்கணும் முதல்ல. அதுக்கத்தான் இந்த ரீடிங் ஹேபிட்ஸ்ங்கிறது வெரி மஸ்ட் அப்படின்னு சொல்றது. இந்த சப்ஜெக்ட் ரீடிங் நீங்களாக இந்த நியூஸ் ரீடிங்லையும் கூட இப்போ நான் இந்த காம்படிட்டிவ் சக்சஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் பார்க்கணும். அதுல ஐஏஎஸ் டாப்பர்ஸ், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல வெற்றி பெற்றவர்கள்லாம் தன்னுடைய நான் எப்படி தயாராகினேன் என்பதாக சில கட்டுரைகளை கொடுப்பாங்க. அந்த கொட்டளைகள்லாம் மாணவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். அதுல நமக்கு ஒரு செயல் முழக்கம் பெறக்கூடிய ஒரு மறைமுகமான நிறைய வரிகள், ஏதோ ஒரு வரி நம்மை என்ன செய்வோம், நமக்கு எங்கேயோ ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல, அந்த ஸ்பார்க் தட்டி என்ன செய்யலாம், நம்ம அந்த பழக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும், மட்டுமல்லாத செயல் ஊக்கமும் பெற முடியும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய
புத்தக வாசிப்பு என்பது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். இந்த புத்தகங்களை வாசிப்பதிலே மாணவர்களை இந்த புத்தக வாசிப்பு பழக்கம் அறவே இல்லை என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு காரணம் ஒன்றே, எப்படி இந்த புத்தக வாசிப்பை துவங்குவது என்ற ஒரு புரிதலில் அவர்களுக்கு உள்ள குறைபாடாக இருக்கலாம். இன்னொன்று, எந்த புத்தகத்தை வாசிப்பது, எந்த புத்தகத்தை நான் வந்து செலக்ட் பண்ணணும் சார், ஃபர்ஸ்ட் நான் எப்படி செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது உள்ள ஒரு சந்தேகங்கள். இதுவெல்லாம் வந்து நாம் நிறைப்படுத்திக்கலாம். அதுக்கு சில வழிமுறைகளை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மாணவர்கள் தங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டுமாயின் சில முக்கியமான வழிமுறைகளை பின்பற்றி ஆக வேண்டும். நான் ஒரு புத்தகம் பார்க்க கிடைத்தது, சாதிக்க ஆசைப்படு என்றதாக நான் ஒரு புத்தகம் காண கிடைத்தது. அந்த புத்தகம் சைலேந்திர பாபு IPS அவர்கள் எழுதிய அந்த புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே என்னன்னா, சாதிக்க ஆசைப்படு. அதிலிருந்து ஒன்று மட்டும் நமக்கு விளங்கிக் கொள்கின்றது, எதை ஒன்றை செய்ய வேண்டுமோ முதலில் அதை ஆசைப்பட வேண்டும், எதை ஒன்றை நாம் செய்ய நினைக்கின்றோமோ முதலில் அதை ஆசைப்பட வேண்டும் என்பதால் மாணவர்கள் புத்தக வாசிப்பு பழக்கத்தை நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வார்களானால் முதலில் அதை ஆசைப்படுத்த வேண்டும். மாணவர்கள் புத்தகம் வாசிக்க வேண்டும் என்ற ஆசையை மனதிற்குள் கொண்டு வர வேண்டும். முதலில் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் இன்றையில் இருந்து புத்தக வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ள போகின்றேன் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, முதலில் தீர்மானம் செய்தாகிவிட்டது, என்னுடைய முடிவு நான் புத்தகம் வாசிப்பை இன்றிலிருந்து தொடங்க போகின்றேன் என்பதாக. இரண்டாவதாக, அதற்கான நேரம் ஒதுக்குவது. முதலாவதாக, மாணவர்கள் நாம மற்றதெல்லாம் விட்டுருவோம், இந்த சோசியல் மீடியால, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு டைம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரங்கள் செலவிடுகிறோம் என்பதை முதல்ல கால்குலேட் பண்ணுங்க. முதல்ல வந்து we have to calculate the time, how much of time we have spent in social media. அதுல அந்த மொத்த நேரத்துல ஒரு 10ல இருந்து 20% நேரம், அதிகம் இல்லை, 10ல இருந்து 20% நேரங்களை நான் வந்து புத்தக வாசிப்புக்கு தான் பயன்படுத்துவேன் என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதில் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். முதலில் வாசிக்க ஆசைப்படுங்கள், அதற்கான நேரத்தை முதலில் ஒதுக்கி விடுங்கள். என்னுடைய சோசியல் மீடியாவில நான் பயன்படுத்தக்கூடிய நேரத்துல 20% நான் புத்தக வாசிப்புக்காக உறுதியாக பயன்படுத்துவேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது புத்தக தேர்வு. புத்தக தேர்வு வந்து மிக முக்கியமானது. வாசிப்பு பழக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வாசிப்பு பழக்கம் உள்ள மாணவர்களை அதை மேம்படுத்தக்கூடிய முயற்சிகளை எடுத்தாலும் சரி, அவர்கள் தேர்வு செய்ய வேண்டிய புத்தகங்களானது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏனெனில் சில நேரங்களில் சில சம்பந்தமில்லாத புத்தகங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த வாசிப்பு பழக்கத்தில் சில குறைபாடுகள் ஏற்படுவதை நாம் காண முடிகிறது. இப்பொழுது உங்களுடைய வாழ்வினுடைய லட்சியம் என்னவென்று நீங்கள் முடிவு செய்து வைத்திருப்பீர்கள். நீங்கள் வாழ்வினுடைய லட்சியம் நான் என்னவாக ஆக வேண்டும், வாட் யூ வாண்ட் டு பிகம், நீங்க முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கார்பரேட் செக்டருடைய மாணவர்கள் வந்து நான் ஒரு மேனேஜர் ஆகணும், நான் ஒரு GM ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு கார்பரேட் பெரிய கார்பரேட் ரன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய நீங்க முடிவு உங்களுடைய கோல் செட்டிங் ஃபைனலைஸ் ஆகும். உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு எந்த புத்தகம் உதவியாக இருக்குமோ அந்த புத்தகத்தை நீங்கள் முதலில் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் மாணவர்களாக இருக்க போய் நான் இந்த செய்தியை சொல்லுறேன், நான் ஒரு புத்தகம் பார்த்தேன், 1 Minute Manager அப்படிங்கிற ஒரு புத்தகம், அந்த ஹாரிஸ் தாமஸ் ஹாரிஸ் அப்படிங்கிற எழுதினேன் 1 Minute Manager அப்படிங்கிற ஒரு புத்தகம். மிக சிறந்த புத்தகம், மிக சிறந்த பதிப்பகத்தால் பதிப்பிடப்பட்டு அதிக அளவில் பதிக்கப்பட்டு அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு மிக நல்ல பெயரை பெற்றதுதான் அந்த புத்தகம். 1 நிமிட மேலாளர். ஒரு நிமிடத்துல எப்படி ஒருத்தர் வந்து மேலாளர் ஆக முடியும்? 1 நிமிடத்துல எப்படி ஒருத்தர் மேலாளர் ஆக முடியும்? ஒருவர் வந்து ஒரு பணியானது அலுவலகத்தில் இருந்து பணியை முடித்து விட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு வந்து அவருடைய தேவைகளை சொந்த வேலைகளை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில 10 மணிக்கு மறுபடியும் கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. போன மாத்திரத்திலே அவருக்கு ஒரு ஆணை வழங்கப்படுகின்றது, நீங்கள் வந்து மேலாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறீர்கள் என்பதாக. அது எப்படி முடியும்? இவருக்கு ஆபீஸ் 10 மணிக்கு போறாரு, 10:01 ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, இவர் ப்ரமோட்டட் ஆஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன 1 நிமிஷத்துல மேலாளர் ஆக முடியுமா அப்படிங்கிறத அந்த கோர் என்னங்கிறத டீல் பண்ணக்கூடியதான் இந்த 1 Minute Manager. அப்படி அல்ல. அந்த 1 நிமிட வெற்றி என்பது அவர் வேலை செய்த 20 வருடங்கள் அவர் செய்த முயற்சி,
அவர் நடந்து கொண்ட விதம், பொறுப்புகளின் மீது அவர் காட்டிய அக்கறை, உயர் அதிகாரிகளிடம் அவர் புரிந்த நடந்து கொண்ட ஒரு நட்புறவு, சக பணியாளர்களோடு அவர் எப்படி நடந்து கொண்டார், தன்னுடைய கிளைண்டுகளோடு அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பது சம்பந்தமாக அதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுத்துக்கொண்டார், அதற்கு அவருடைய பண்புகளை எப்படி மாற்றிக்கொண்டார், அவருடைய சூழ்நிலைகளை எப்படி பயப்படுத்தினார் என்பது போன்ற மிக விளக்கமாக அலசி ஆராய்கின்றது தான் இந்த 1 minute என்ற மேனேஜர் எனப்படக்கூடிய இந்த புத்தகம். அதே போல நான் இன்னொரு புத்தகம் காண கிடைத்தது, ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே என்பதாக ஒரு புத்தகம். ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே என்பதாக ஒரு புத்தகம். அந்த புத்தகம் என்னங்கன்னா, சால்விங் த ப்ராப்ளம் சால்விங் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படிலாம் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அலசி ஆராயக்கூடிய அந்த புத்தகம். ஒரு மகன் தந்தையினுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், ஒரு மகன் அவனுடைய குழந்தையுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், சமூகத்திலே அவனுடைய பழக்க வழக்கங்கள் அன்றை வீட்டாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய பொறுப்புகளை பொறுத்து அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அணுவாக ஆராய்ச்சி செய்து வடிவமைக்கப்பட்டதான் இந்த ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே என்ற புத்தகம். இது நிறைய புத்தகங்களை சொல்லிக்கொண்டே போக முடியுது. யூ கேன் வின் அப்படிங்கிற ஒரு புத்தகம், எழுதக்கூடிய அந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய அட்டையில ரேப்பர்லே போட்டிருப்பாங்க, successor can never do different things, they do things differently. வெற்றியாளர்கள் வித்தியாசமாக எதையும் செய்ய மாட்டார்கள், செய்வதில்லை, அவர்கள் செய்வதே வித்தியாசமாக இருக்கும் என்பதாக. நான் இந்த ப்ரோக்ராம கூட அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம கூட successor can never do different. இவங்களும் பாடத்தான் நடத்துறாங்க, மாணவர்களுக்கு ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க, வெவ்வேறு தலைப்புகளை கொடுக்குறாங்க, ஆனா வந்து வீட்டுல உட்கார வச்சு கொடுக்குறாங்க, எலக்ட்ரானிக் மீடியா வழியா கொடுக்குறாங்க. இதுதான் சக்சஸ். அதாவது successor can never do different things, they do things differently. அவங்க செய்வதே வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அவர்கள் எதையும் வித்தியாசமாக செய்ய மாட்டார்கள் என்பதாக இந்த ஒரு வரியை வச்சே வந்து அந்த ஒரு புத்தகத்தை முடிக்கிறாங்க. அந்த புத்தகத்துல வந்து அது எப்படி முடியும் அப்படின்னு என்னென்ன பகுதிகள் இருக்குது, ஒரு வெற்றியை வந்து நிர்ணயிக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன இருக்குது, அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் எப்படி அணுக வேண்டும், அதற்கு நாம் நம்மை எவ்வாறு தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக விவரமாக அலசக்கூடிய அந்த புத்தகங்கள் இருக்கின்றது. அதே போல பூஸ்ட் யுவர் பிரெயின் பவர், உங்களுடைய பிரெயினை வந்து எப்படி வந்து பவரா மாத்திக்கிறது, அதை எப்படி பயிற்றுவிக்கணும் அப்படி இது நிறைய புத்தகங்கள் நாம வந்து காண கிடைக்கிறது. இது மாதிரியான மிக நமக்கு மனதுக்கு உகந்த புத்தகங்கள், நம்முடைய நிச்சயத்தோடு தொடர்புடைய புத்தகங்கள், நம்மை சோர்வு அடைய வைக்காத புத்தகங்களை முதலாவதாக அவர்கள் தேர்வு செய்து அதிலிருந்து அவர்கள் வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. இது இன்னொரு விஷயம் முக்கியமா மாணவர்கள் ஒரு உறுதியை கொடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு நான் புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன், ஒரு நாளைக்கு 20 பக்கம் 15 பக்கத்தில் 20 பக்கங்களாவது நான் கட்டாயம் வாசிப்பேன் என்பதாக ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்க ஆரம்பித்த உடனே மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, வாசிக்க முதல்ல புக்ல வந்து பிளைண்டா ரீடிங் ஆரம்பிச்சிடாம ஃபர்ஸ்ட் அந்த கண்டென்ட் பேஜை ஃபுல்லா ஒரு பார்த்த ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கண்டென்ட்டுடைய தலைப்புகள் எல்லாம் படிச்சு பார்த்தா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். உள்ள வந்து புத்தகத்துல உள்ள நடுவில் நிறைய சில படங்கள்லாம் இருக்கும். அந்த படங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய கோட்டுகள், சில முக்கியமான வரிகள் எல்லாம் போல்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு பூஸ்ட் கிடைக்கும். இந்த புத்தகத்தை நம்ம படிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம். இந்த ஆசையை ஏற்படுத்தி புத்தகம் வாசிப்பதற்கு நம்மை நாமே தயாரித்துக் கொள்வது என்பது வாசிப்பு பழக்கத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம். இதை நாம் வந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மொத்த புத்தகங்களுடைய 80% சாராம்சம் 80% கோர் எதுல வந்துடும் அப்படின்னா, அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு 20% வரிகளை வந்து அந்த புத்தகத்தினுடைய 20% லைன்லேயே வந்து அந்த புத்தகத்தினுடைய 80% தீம் வந்து நமக்கு புலப்பட்டுரும். அதனால தான் நாம என்ன சொல்லி இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி ஃபிக்டர்லாம் படிச்சு நாம வந்து என்ன செஞ்சுக்கலாம், முதல்ல ஒரு டீப் ரீடிங்க்கு நாம வந்து நம்மளை தயார்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பக்கத்துல 3 பத்திகள் இருக்கும். 3 பத்தி இருக்கும், புத்தகத்துக்கு 3 பத்தி இருக்கும், சில பக்கத்துக்கு 4 பத்திகள் இருக்கும். அந்த புத்தகத்தினுடைய அந்த பத்திகளுடைய எல்லா புத்தகத்திலையும் எல்லா வரிகளையும் நம்மளால படிக்க முடியாது என்பது ஒரு உண்மை. எல்லா வரிகளையும் படிக்கிற சில நேரங்கள்ல தேவையில்லாத அல்லது நமக்கு தெரிஞ்ச சில உதாரணங்கள் அங்க கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன செய்யலாம், அதை நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு புத்தகத்துல 3 பத்திகள் இருந்தா அந்த பத்தியினுடைய எந்த ஒரு பத்தியினுடைய முதல் 2 வரியும் கடைசி 2 வரியும் அந்த பத்தியினுடைய சொல்லவருக்கு மொத்த கருவையும் கொண்டு பத்தியினுடைய முதல் 2 வரியும் கடைசி 2 வரியும் அந்த பத்தியை சொல்ல வரக்கூடிய விஷயத்தை வந்து என்ன செய்யணும்,
கொண்டிருக்கும் என்பது ஒரு அடிப்படை. இதை நாம் என்ன செய்யறோம்னா கொஞ்சம் இதை முதல் பத்தி படிக்க ஆரம்பிக்கிறது முதல் 2 வரி கடைசி 2 வரி கொஞ்சம் ஆர்வமாக கவனமாக படிக்க வேண்டும். படிக்க போகக்கூடிய நேரத்துல மாணவர்கள் இந்த குறிப்பெடுக்கக்கூடிய பழக்கத்தை கையாள வேண்டும். குறிப்பெடுக்கணும், என்ன படிக்கிறோம், அதுல முக்கியமான பகுப்பு, முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான சொல்லாடல், முக்கியமான பொருளாடல், இதுகளை குறிப்பெடுத்துக்கணும். புத்தகத்தை ஒரு முறை படிக்கணும், நாம எடுத்த குறிப்பை பலமுறை படிக்கணும். புத்தகத்தை ஒரு முறை படிக்கணும், நாம் எடுத்த குறிப்பை பலமுறை படிக்கணும். பலமுறை படிக்க அந்த புத்தகம் என்ன செஞ்சிடும், நம்முடைய கைக்கு உள்ள வந்துடும் அப்படிங்கிறதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆக மாணவர்கள் இவ்வாறாக ஒரு சில வழிமுறையின் அடிப்படையில் தங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்பு என்பது புத்தக வாசிப்பு என்பது நல் வாழ்க்கைக்கு இல்லை நல் வாழ்வுக்கு வாசல் அமைக்கும். நல் வாழ்வுக்கு வாசல் அமைக்கும். அறம் புகட்டும், ஆக்கம் அளித்திடும், இறை காக்கும், ஈகை வளர்த்திடும், உண்மை உரைக்கும், ஊக்கம் கொடுத்திடும், எளிமையை மறைத்திடும், ஏற்றம் தந்திடும், பண்பை உணர்த்திடும். இது போன்ற பல பயன்கள், வாசிப்பினுடைய பயன்களை சொல்ல வேணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நல்ல வாசிப்பு பழக்கங்களை மாணவர்கள் ஏற்படுத்தி வேண்டும் என்பதனுடைய அடிப்படையாகத்தான் இந்த மாதிரியான புரோகிராம்கள் நாம நிச்சயப்படுது கண்டக்ட் பண்ணப்படுகிறது. இது அல்லாம 20 பேஜஸ் ஒரு நாளைக்கு 20 பேஜஸ் எடுத்துக்கிறோம். நாம இப்ப சொன்ன மாதிரி புத்தகங்களை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னக்கா, வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதியெடுத்ததுக்கு மாணவர்கள் முதலில் ஒரு புத்தகத்தை தங்களுடைய காசு செலவு பண்ணி வாங்கிடும். ஒரு புத்தகத்தை தங்களுடைய செலவு சொந்த காசுல வாங்குங்க. இல்லையா சார், அந்த லைப்ரரியில இருக்க நம்ம எடுத்துக்கலாம். அதாவது லைப்ரரியில் உள்ள புத்தகங்கள், லைப்ரரியில புத்தகங்கள் வாங்குவது என்பது மாணவர்கள் சொந்த காசில ஒரு புத்தகம் வாங்கக்கூடாது என்பதற்காக அல்ல. எல்லா புத்தகங்களையும் மாணவர்களால் வாங்க முடியாது என்பதை நோக்கத்தை அந்த லைப்ரரி. ஓகேங்களா? நீங்க வாசிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யணும், ஒரு புத்தகத்தை உங்களுடைய லட்சியத்தோடு தொடர்புடைய, உங்களுக்கு உகந்த மனம் உகந்த, நீங்க நேசிக்கக்கூடிய தலைப்பில நீங்க நேசிக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு கொண்ட ஒரு புத்தகத்தை விலை கொடுத்து வாங்குங்கள். காலை நேரங்கள்ல பிரேயருக்கு அப்புறம் இந்த மாதிரி வாசிக்கிறது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வாய்க்கிறத பழக்கம் வச்சுக்கணும். நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 2 வாசிப்பு நான் இப்ப சொன்ன ஏற்கனவே சப்ஜெக்ட் எனக்கூடிய பாடத்திட்ட வாசிப்பு மாணவர்களுடைய இருக்கின்றது. நியூஸ் பேப்பர் ரீடிங், அதாவது நியூஸ் ரீடிங் எனப்படக்கூடிய செய்தித்தாள்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் மாணவர்களே இல்லை. அதை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3ஆவதாக கேரக்டர் ரீடிங், நம்முடைய பண்புகளை, குணநலங்களை மாற்றி அமைக்கக்கூடிய, நம்முடைய வாழ்வு நெறிமுறைகளை மாற்றி அமைக்கக்கூடிய, நமக்கு உந்துதல் தரக்கூடிய, நமக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய பொதுவான பொது புத்தகங்களை படிப்பதை நாம் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த புத்தக வாசிப்பினுடைய வளர்களை நாம் சொல்ல வேண்டுமானால் அதை அடிக்கடிக்காக கொண்டே போகலாம். பல தலைவர்கள் இந்த புத்தக வாசிப்பதனுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த வாசிப்பு பழக்கம் நம்மை நாமே தயார்படுத்துவது ஒரு பக்கம், இன்னொன்று நாம் இது ஒரு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையாகவே இருக்கின்றோம். கடமையாகவே நாம் நினைக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இதற்கு முன்பு சாதனை படைத்த எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, புத்தகத்துல படிச்சு இந்த நபர் இவ்வளவு காலம் இந்த சமூகத்துக்காக சேவையாற்றிருக்கிறாரு, என்ன சேவைகளை செஞ்சிருக்க, என்ன தியாகம் செஞ்சிருக்காரு, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முயற்சியை செஞ்சு அவங்க ஒரு புத்தகத்துல இடமிடக்கூடிய ஆளா மாறிட்டாங்க. இதுதான் உண்மை. இது நாம சமூகத்துக்கு ஒரு பங்கு, இது நாம ஆற்ற வேண்டிய ஒரு பங்கும் கூட. ஆக மாணவர்கள் இந்த வாசிப்பு பழக்கத்தை கையாள வேண்டும், கரம் பிடிக்க வேண்டும் என்று கூறி, இந்த வாசிப்பு பழக்கம் நம்மளுடைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும், புத்துணர்ச்சியை தரும், நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளிச்சுடராக இது இருக்கும் என்பதை நான் கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்பு தந்தவைக்கு இந்த பேராசிரியர் பெருமக்களும் புதுக்கல்லூரியுடைய கார்பரேட் செக்ரட்டரி பேராசிரியர் பெருமக்களும் மீண்டும் உங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு, இதில் ஆர்வமுடன் பங்கேற்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாய்ப்புகளையும் கூறிக்கொண்டு, வாழ்வோம், வாழ்வமைப்போம், வாழ்க்கையை வளமாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஏதோ கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார், ஒரு சில புக்ஸ் படிக்கையில ரொம்ப ட்ரையா இருக்கும், சில டைம் இன்ட்ரெஸ்டே போயிடும். அந்த மாதிரி டைம்ல என்ன சார் பண்றது?
அது வந்து நாம தேர்வு செய்யக்கூடிய புத்தகத்தை, நான் அதுதான் முதலே சொன்னேன், நம்ம தேர்வு செய்யக்கூடிய புத்தகங்கள் வந்து நம்மளுடைய நமக்கு பிடித்தமான தலைப்பா இருக்கணும், அல்லது நம்மளுடைய லட்சியம் வச்சிருக்கணும், நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில அந்த புத்தகத்தை தேர்வு செய்தா இந்த மாதிரி அந்த வேகா ஃபீல் பண்றீங்களே அத மாதிரி வராது. அதற்கு முன்னாடி இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னாக்கா, அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபேஸ்ல இருந்து லைன் பை லைனா ரீடிங் பண்ண ஆரம்பிச்சாலே இலக்கியம் அது கொஞ்சம் வேகா தான் இருக்கும், கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அதுக்கு இப்பதான் நான் சொன்னது போல இந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சு நம்மள நாமே வார்ம் அப் பண்ணிக்கணும். புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் சிச்சுவேஷன் என்னன்னாக்கா, அந்த புத்தகத்தோட கண்டென்ட்களை, அது முக்கியமான கோட்களை, உதாரணத்துக்கு நான் சொன்ன அந்த அந்த தலைப்பு யூ கேன் வின்னுங்கிற அந்த புத்தகத்தோட சக்சஸர் கேன் நெவர் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் அந்த வாசகர்களை அந்த புத்தகத்துக்கு உள்ள அழைத்து செல்லக்கூடிய வார்த்தை. நான் ஒரு பையன்கிட்ட ஒரு மாணவர்கிட்ட கேட்டேன், சக்சஸர் கேன் நெவர் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், they do things differently. அப்ப என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிருக்கோம். நம்ம கல்லூரி மாணவர் தான், நம்ம நூலகத்துக்கு தான் வந்தாரு, ஆனா அவர் ஒரு ரெகுலர் வாசகர், ரெகுலரா வரக்கூடிய ஒரு ரீடர். அவர் அழகா ஒரு பதில் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருடைய அளவுல உள்ள அந்த பதில் அவர் சொன்னார். அந்த பதில் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து, சார் கிரைண்டர், சார் கிரைண்டர், மாவாட்ட கிரைண்டர் சார் அப்படின்னு சொல்லி, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து மாவாட்டினாங்க, உரலை சுத்துவாங்க, அதாவது ஆட்டுக்கல்ல சுத்துவாங்க, உரல் அப்படியே இருக்கும், இது ஒரு மாவு தான் ஆட்டுது. கிரைண்டர் வந்து ஆட்டுக்கள் அப்படியே இருக்கு, உரல சுத்துது சார், இது ஒரு சக்சஸ் தான், மாவு தான் அரைக்கிறோம், ரெண்டும் பர்பஸ் ஒண்ணுதான், ஆனா வித்தியாசமா செஞ்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொன்னாங்க. அது மாதிரி நீங்க வந்து கேட்கறதுக்கு வேகா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மாதிரியான தலைப்புகளை, உப தலைப்புகளை, கோட் பண்ணிருக்கக்கூடிய வார்த்தைகளை படிச்சு பார்த்து அது நமக்கு பொருந்தா, நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒத்து வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க ஆரம்பிச்சா இந்த மாதிரி வேகா இருக்காது. அதுக்கு முன்னாடி இது இப்போ உதாரணத்துக்கு அப்படி படிக்கும்போது ஒத்துழைப்பு வச்சுக்கீங்களேன், அந்த புத்தகத்தை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த தலைப்பு போகும். நீங்க வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரீடிங் பர்சனாலிட்டியா வர, அதாவது ரீட் பண்ணக்கூடிய ஆளா வரும்போது, வாசிப்பு பழக்கம் உள்ளதா வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சா ஒன்றும் தெரியும். அடுத்து தேங்க்யூ சார். Next, Abdul Salam. Abdul Salam, you can ask your question now. அஸ்ஸலாமு சார். சார் ஒரே ஒரு கேள்விதான் சார். இப்போ நம்ம கிட்ட ரீடிங் ஹேபிட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணா, ஸ்டார்டிங்ல எந்த மாதிரி புக்ஸ், எந்த புக்ஸ் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு எந்த மாதிரி புக்ஸ் நம்ம எடுத்து படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த மாதிரி புக்ஸ் நல்லா இருக்கும்? கேள்விதான். அதாவது வந்து நம்ம இங்க ஸ்டார்டிங்ல நம்ம எந்த புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க. நாம ஏற்கனவே சொன்னபோது உங்களுடைய துறை ரீதியான சாதனையாளர்களுடைய புத்தகங்களை நீங்க எடுத்து வாசிக்கலாம். துறை ரீதியான சாதனையாளர்கள் புத்தகத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அவங்க இப்போ உதாரணத்துக்கு எல்லா சாதனையாளர்களுமே நேரம் வந்து பைபானா வந்தவங்க. அவங்களுடைய ஆரம்ப காலங்கள்லாம் பார்த்தா அவங்க பட்ட கஷ்டங்கள், இன்னர்கள், அவங்க செய்த தியாகங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கை குறித்த அதனுடைய பயோகிராஃபியில் அவங்க தெளிவு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆகும். துறை ரீதியான சாதனையை படைத்தவர்களுடைய பயோகிராஃபி வந்து படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரீடிங் ஹேபிட்லேயே ஒரு மோட்டிவேஷன், நல்ல ஒரு ஸ்டார்டிங் பிகினிங் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம துறையை சார்ந்தவர் இவ்வளவு நிலையில இருந்தவர் இந்த நிலைக்கு வந்திருக்காரு, உலகமே பற்றக்கூடிய ஒரு ஐகானா மாறிடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து நீங்க வாசிப்பு பழக்கத்தை ஆரம்பிக்கிறது வந்து உங்களுக்கு மனது பிடிச்ச உங்களுடைய துறை சார்ந்த சாதனையாளர்களுடைய வாழ்க்கை குறிப்பு வந்து நீங்க ஆரம்பிக்கிறது மிகவும் நல்லது. அது உங்களுக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். சில பசங்களுக்கு அரசியல் பிடிக்கும், சில பசங்களுக்கு வந்து ஆன்மீகம் பிடிக்கும், சில பேருக்கு வந்து அறிவியல் பிடிக்கும், சில பேருக்கு தியானம் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பொது சமூக வழியில் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சுவை உங்களுடைய மனசுக்கு தக்கனது இருக்கும். உங்களுக்கு இப்போ ஆன்மீகம் செஞ்சா நீங்க ஆன்மீகத்துல ஏதாவது ஒரு எதிர நீங்க ரொம்ப விரும்புறீங்க, அதனுடைய புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ அறிவியல் பிடிக்கும்னா அப்படி ஐன்ஸ்டீனுடைய வாழ்க்கை குறிப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எவ்வளவு தியாகம் பண்ணாரு, அது வந்து ஈஸியா அந்த ஸ்டெப்ஸ்களை சொல்றோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவர் எத்தனை மாசங்கள் எடுத்தாரு, அதுல வேற என்ன விஷயங்களை கவனம் செலுத்தினாரு, வேற என்ன விஷயங்களை செட்டிகேட் பண்ணாரு, அப்ளேட் பண்ணாரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் அதை போல உங்களுடைய துறை சார்ந்த சாதித்தவர்களுடைய சுய வாழ்க்கை குறிப்பிலிருந்து ஆரம்பித்து அரசியல் தலைவர்களாக இருந்தால் அவங்க வந்து காமராஜருடைய வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் தான் இருக்கு. அவர் எவ்வளவு ஏழ்மையா இருந்தாரு, எவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சாரு, அவருடைய நலத்திட்டங்கள்லாம் இன்னைக்கு அதுதான் பேசப்படும். இன்னைக்கு அவர் கட்டின விஷயம், அவர் செஞ்ச விஷயங்கள் தான் இன்னைக்கு மக்கள் பாதுகாக்கிற அளவுக்கு அவர் அதுக்கு என்னெல்லாம் முயற்சி செஞ்சாரு. இவ்வளவு அவர் ஒரு பெரிய
கல்வி படித்த மேதாவி கிடையாது. காந்தியடிகள் சொல்வார் ஒரு வகையில, பெற்ற பிள்ளை கூட கைவிட்டு விடும், ஆனால் கற்ற கல்வி நம்மை கைவிடாது. காந்தி சொல்றார் அவருடைய புத்தகத்துல. கற்ற கல்வி என்பதை இதுல வாசிப்பு பழக்கத்தை சேர்த்து சொல்றது. அதனால நீங்க உங்களுக்கு துணையுடைய சார்ந்த சாதனாளர்கள வாழ்க்கை குறிப்பு ஆரம்பித்து நீங்க சார்ந்து சொல்லுங்க. Next, I request Inamul Hassan to ask a question. Assalamu alaikum, Luqman. Thank you, and very brief about the reading characters of the students. It is very, very useful to our students, and the merits of reading characters is definitely it will create a good awareness to our student. Definitely, for our stomach we need food. Like that, the brain also needs some food. What is the food for the brain is only the reading characters. So you are elaborately discussed and presented a nice presentation regarding the reading characters. Congratulations and thank you. Thank you. Thank you. Inamul Hassan, you can ask a question now. சார், இப்போ புக் படிக்கணும்ல சார், புக் பேப்பர் பேக் யூஸ் பண்ணி படிக்கலாமா இல்ல போன்ல இருந்து படிக்கலாமா? புக் போன்ல கிண்டல் ஆப்லாம் வருது இல்ல சார், அந்த மாதிரி வச்சு படிச்சா நல்லா இருக்குமா இல்ல புக்லயே நம்ம வாங்கி படிச்சா நல்லா இருக்குமா சார்? நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு மாணவர். அதுல முக்கியமான விஷயம் என்னக்கா, நாம புத்தக வாசிப்பு பழக்கத்துல இன்னும் முக்கியமான ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, we should keep always one book in our mind. அப்படிங்க, நம்ம ஒரு புத்தகத்தை எப்போ நம்மளுடைய அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம ஒரு புத்தகத்தை இல்லை, 1000 புத்தகம் நீங்க சும்மா அந்த கிண்டல் அந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் நம்மளால நினைச்ச முடியும், லோட் பண்ணி வச்சுக்க முடியும். புத்தகங்களை நேரடியா ஹார்ட் காப்பியா படிக்கணும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா எல்லா இடங்களும் இப்ப உள்ள டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல இன்ஃபர்மேஷன், எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் மீடியில அது சாத்தியம் இருக்குது. அந்த புத்தகங்களை போயிட்டு அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இல்லாததுனால, நடைமுறை இல்லாததுனால நீங்க சொல்ற இ புக்குமே நிறைய கிடைக்குது. இப்போ tamildesiyam.com ஒரு வெப்சைட் நான் பார்த்தேன். ஆயிரக்கணக்கான தமிழ் புத்தகங்கள் அந்த தமிழ் தேசியங்களுடைய ஒரு இணையதளம், தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி ஒரு வெப்சைட் இருக்குது. அதுல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. அது போல நீங்க சொன்னது போல கிண்டல்லையும் புத்தகம் வச்சு படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்போ பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல வச்சுக்கலாம், படிச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருந்தால் தான் அந்த ரீடிங் ஹேபிட் சக்சஸ் ஆகுங்கிறது. தேங்க்யூ சார். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். லுக்மான் சார், அருமையான ஒரு அந்த நிகழ்ச்சி நடத்துனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்ந்த கருத்துக்கள் ரொம்ப அழகிய முறையில் நீங்க வெளிப்படுத்தினீங்க. வாசிப்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது, அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது எவ்வளவு தூரத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. அதே நேரத்துல அதாவது புஸ்தகத்தை வாங்கி வாசிக்கிறதும் எவ்வளவு நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீங்க பதிவு செஞ்சீங்க. அதே மாதிரி இப்போ அதாவது இந்த இதை இன்னைக்கு ஏன் இவ்வளவு தூரத்துக்கு குறைஞ்சிருச்சு, வாசிப்பு ஏன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை பொதுவா இப்போ இது மாணவர்கள் மத்தியில மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் மத்தியிலும் கூட இதே ஒரு பிரச்சனையா இருக்குது. இப்போ யாருமே வாசிக்கிறது இல்லை. நீங்க இப்பதான் சொன்னீங்க கிண்டல் இதிலெல்லாம் 1000 புக் இருக்கு. 1000 புக் இருக்குது, ஆனா அதை வாசிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. என்னை பொறுத்தவரை கையில ஒரு புக் இருந்து அதை வாசிக்கும் போது நம்ம தேவைப்பட்ட நேரத்துல அதை மூடிக்கிட்டு அது சம்பந்தமா நம்ம அதை பற்றி அதில் கூறிய கருத்துக்களை கொஞ்சம் நினைத்து பார்த்து அதில் உள்ள உண்மைகளை புரிந்து கொண்டு திருப்பி அந்த புத்தகத்துக்கு போய் அதை தொடர்ந்து படிக்கிறதுங்கிறது ஒரு இன்பமான ஒரு நிகழ்வாகவே நான் எப்பவுமே நினைக்கிறது உண்டு. நீங்க இந்த வாசிப்பு குறைந்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? எப்படி இப்போ மீண்டும் எப்படி அதை துவங்குவது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வாசிப்பு குறைந்து போனதுக்கான முதல் காரணமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சார், வாசிப்பதற்கான நேரம் ஒதுக்காம போனதுதான் என்னுடைய காரணமா நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வாசிப்பாளர்கள் வாசகர்கள் என்ன செய்வாங்கன்னா, தினமும் நாளிதழ் வாசிப்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்கிடுவாங்க, புத்தகம் வாசிப்பதற்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ்நாடு அளவில் உள்ள ஒரு தலைவர், எனக்கு எங்க மாமா சொந்த வகையில் ஒரு ஃப்ரெண்டு,
அவர் எந்த அளவுக்கு அவர் விதத்தில் அவர் மிகப்பெரிய படித்தவர் இல்லை. ஆனா அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவருடைய தினமும் அவருடைய வீட்டுக்கு பத்திரிகை வாங்குறாரு. அந்த பத்திரிகை வந்து எடுத்து ஆளா அவர் தான் படிக்கணும். அதுக்கு யாராவது முன்னாடி எடுத்து ஒரு தடவை உழைச்சிருந்தா கூட அவர் என்ன செய்வாரு, கொஞ்சம் கோவப்படும், கொஞ்சம் முன்னாடி ரொம்பவே கோவப்படும். அந்த அளவுக்கு அதோடைய ஐக்கியமாகி அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த வாசிப்பை ஒரு காதல் மாதிரி அவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க மட்டும் இல்லை. இப்ப 6 மணி ஆனா இது நம்ம பேப்பர் வாசிக்கிற நேரம்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் ஒதுக்கிடுவாங்க. இன்றைய தேதியில மாணவர்கள் மத்தியில மற்ற எல்லாருடைய மத்தியிலுமே இந்த வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போறதுக்கான காரணம் அதற்கான நேரங்கள் அவர்கள் ஒதுக்க இயலாமல் அல்லது ஒதுக்காமல் போலதான் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை நேரம் ஒதுக்கி, உதாரணத்துக்கு நான் சொன்னது போல நம்முடைய மத்தால அண்ட நிகழ்ச்சிகள் 10% நேரம் நான் வந்து ரீடிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தை அவங்க பயன்படுத்த முயற்சிப்பாங்க. அப்போ ஏதோ கொஞ்சம் வாசிப்பாங்க. அந்த வாசித்தன் மூலமாக அவங்க உந்துதல் அடையலாம், அந்த வாசிப்பு மென்மேலும் வளரலாம் அப்படின்றத என்னுடைய முக்கியமான கருத்து சார். தேங்க்யூ சார். சார் இதே கருத்தை வந்து நீங்க வந்து முன்மொழிஞ்சு நீங்க நம்ம நிர்வாகத்துக்கும் இதெல்லாம் தெரிவிக்கலாமே. ஏன் வந்து ஏதாவது முன்னாடிலாம் இருந்துச்சு, ஸ்கூல்ல வந்து லைப்ரரி அவர்னு ஒரு அவர் வந்து இருக்கும். அன்னைக்கு வந்து எல்லாரும் புத்தகங்களை கொண்டு வந்து வாசிக்கணும் கண்டிப்பாக. இதே மாதிரி ஒரு கம்பல்சரியா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு அல்லட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு அவராது அந்த பையனை வந்து கொண்டு வந்து செய்யலாமே. உங்க நூலகத்துக்கு அழைத்து வந்து கண்டிப்பாக அவன் வந்து ஒரு புத்தகத்தை, அதாவது சும்மா நம்ம கூட்டு வந்துட்டு அவன் அங்கே உட்காந்துட்டு இப்போ நம்ம கிளாஸ்ல இருக்கிற மாதிரியே கிளாஸ்ல இருந்துட்டு ஆனா கவனிக்காம இருக்கிற மாதிரி இல்லாம கண்டிப்பாக அதை வந்து ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு அவனை கொண்டு வந்து அவனை வந்து படிக்க வச்சு அதை எப்ப அவன் படிச்சிருக்கானா அப்படிங்கிறத தெரியறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யுங்க சார். உறுதியா செய்வோம் சார். ஆட்களோடு சேர்ந்து மசோதா பண்ணி திட்டமிட்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது வாசிப்புக்கு அவங்களை வரவழைப்போம். ஓகே நன்றி சார். இப்ராஹிம் பஷீர். அடுத்த கொஸ்டின். Samir Ahmed, you can ask a question. Samir Ahmed, you can ask a question. சார், இப்போ எந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து புக் படிச்சா எஃபெக்டிவா இருக்கும் சார்? எந்த நேரங்கள்ல வாசிக்கிறதுங்கிறது நல்லது அப்படின்னு சொல்றேன். முதல்ல வந்து நம்ம காலையில எழுந்திருச்ச உடனே வந்து என்ன செய்யணும், வழக்கமா நான் என்னுடைய இதுல ஆண்டவனுக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்துருக்கு. நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய சேவைகளை முடிச்சுட்டு கொண்டுட்டு பிரேயர் முடிச்ச அடுத்த நிமிடம் செய்தித்தாளுடைய வாசிப்பை முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தித்தாளுடைய வாசகங்கள் ஆரம்பித்ததான் இன்னைக்கு அடுத்த மணி நேரம் எப்படி சொல்ல போகுது என்பது அதுல ஒரு அடையாளமோ அல்லது ஒரு வழியோ அதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செய்தித்தாள்களை வந்து காலையில முதல் ஆரம்பமாக வாசிக்கணும். பள்ளிக்கூட கல்லூரியுடைய பாடத்திட்ட நேரங்கள் அல்லாத மற்ற நேரங்கள்ல மாலை பொழுதுகள்ல மாலை காலையில முடிஞ்சு போச்சுன்னா மதியானம் போய் உடனே, அதாவது இன்னொரு விஷயம் இருக்குது, தூங்குறதுக்காக வாசிக்கப்படும். சில பேருக்கு தூக்கம் வந்து கையில புத்தகம் எடுப்பாங்க, அந்த மாதிரி தூங்குறதுக்காக வாசிக்க அது வாசிப்பே அல்ல. எது நம்மை தூங்க விடாமல் செய்கின்றதோ அதுதான் வாசிப்பு. எது நம்மை தூங்க வைக்கிறதோ அது வாசிப்பு இல்லை, புத்தகம் தான் அது வாசிப்பு இல்லை. புத்தகம் நல்லதாக தான் இருக்கும், நீங்க அப்ரோச் பண்ற முறை தான் தப்பா இருக்கும், அதுலதான் தூக்கம் வரும். தூக்கம் எப்படி வருதாக்கா நம்ம அப்ரோச் பண்றதுதான் தூக்கம் வருமே தவிர நான் சொன்ன அந்த முறைப்படி அந்த, அதாவது நம்ம வந்து அந்த ரீடிங்க்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணணும்னு சொன்னேன்ல, சில தலைப்புகளை உப தலைப்புகளை படிக்கணும், அந்த கருத்துக்களை பார்க்கணும், இந்த மாதிரி வழிகளை கோட்டுகளை பார்த்து நம்ம ஒரு வார்ம் அப் செல்ஃப் வார்ம் அப், அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிச்சு நல்லா. நாங்கள் கேட்ட வந்து எந்த நேரம் வந்து மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பதற்கு காலை நேரங்கள்ல செய்தித்தாள்களை வாசிக்கிறது மிகவும் நல்லது. புத்தகங்கள்ல மாலை நேரங்கள்ல படிக்கலாம். அதே போல இரவு நேரங்கள்ல படுக்கைக்கு முன்பாக, அதுதான் நான் மறுபடியும் ஒரு சொல்லிக்கணும், தூக்கம் வர்றதுக்காக படிக்காதீங்க. அதாவது நல்ல விஷயங்கள் கடைசியா தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை உள் வாங்கிட்டு படுக்கணும். அதுக்காக நல்ல விஷயங்களை உள்ள
ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தூக்கத்துக்கு போனா வந்து காலையில் எழுந்திருக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த கருத்து. தேங்க்யூ சார். Bharat, now you can ask. குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க சார், இப்போ நம்ம ஒரு புக்கு படிச்சிட்டோம், பட் அந்த கருத்தை வந்து மறக்காம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்றது? அதுக்கு நான் பேசும்போதே முதலே சொன்ன வந்து நாம வந்து வாசிப்பு பழக்கம் எப்படி செய்யறோமோ அதை பேரலா வாசிக்கும் போதே அதனை குறிப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை கட்டாயம் கடைபிடித்தாங்க. குறிப்பெடுக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதுறது இல்லை, என்ன அந்த பத்தியில என்ன சொல்ல வராங்களோ அந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நான் சொன்னது போல புத்தகத்தை ஒரு முறை படியுங்கள், நீங்கள் எடுத்த குறிப்பை பல முறை படிக்கணும். அந்த குறிப்பை மறுபடியும் படிச்சீங்கன்னா அந்த புத்தகத்தின் ஒட்டுமொத்த சாராம்சமும் அவங்க சொல்ல வந்த மொத்த கருத்துக்களும் உங்களுடைய மனதில பதிஞ்சிடும், உங்களுடைய பிரெயின்ல ஏறிடும். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவது அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால குறிப்புகளை மீண்டும் மீண்டும் படிப்பதுதான் இங்க நாம வந்து படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அல்லது படித்ததை உணர்ந்து கொள்வதற்கான இது. இன்னொரு விஷயம் இருக்குது, சில விஷயங்கள் வந்து படிச்சுட்டு நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது அடையாளமா உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆகும், ரியல் லைஃப்ல ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்க, புத்தகத்தை சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு உள்வாங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது வேற ஒன்று. தேங்க்யூ சார். Bilal, now you can ask your question. சார், இந்த டைம் பத்தி சொன்னீங்கல்ல சார், இப்போ சில பேர் காலையில இயர்லி மார்னிங்ல புக்ஸ் படிக்கிறது நல்லதுன்றீங்களா சார்? இப்போ இயர்லி மார்னிங் ஹலோ போன் கால் வந்துச்சு சார். சார் இப்போ இயர்லி படிக்கிறது நல்லதுன்றீங்களா சார்? அந்த டைம் மிஸ் பண்றது எந்த டைம்ல படிக்கிறது சார் கரெக்டா இருக்கும் மறுபடியும் அதை கேட்ச் அப் பண்றதுக்காக? அதாவது வந்து ஏர்லி மார்னிங்கிறது நான் வந்து அதிகாலையில சொல்லுவேன். நம்மளுடைய தேவைகளை முடிஞ்சு நம்மளுடைய பிரேயர்ல முடிஞ்ச உடனே ஒரு 6 மணில இருந்து 7 மணி நம்ம வந்து அலுவலகத்துக்கு இப்போ காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம இளைஞத்திலிருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நாம அந்த வாசிப்பை வந்து செய்தித்தாள்கள் வாசிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்து நீங்க வந்து ஒரு மாணவரா நீங்க நினைச்சு கல்லூரிக்கு போகணும், அதனுடைய வேலைகளை பார்க்கலாம். கல்லூரி வகுப்புகள்ல வந்து எனக்கு மிஸ் ஆன வகுப்புகள் சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க நூலகம் வச்சுட்டு அந்த நேரங்களை பயன்படுத்திக்கலாம். குறிப்பா பர்டிகுலரா புத்தகம் வாசிக்கிறதுக்கு இதுதான் நேரம், உகந்த நேரம், இதுல இந்த நேரத்துல வாசித்தா தான் நமக்கு ஏறும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த நேரங்கள்லாம் வந்து பெட்டர். இந்த நேரங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த அதிக காலை நேரங்கள் வந்து பெட்டரு. இல்லாத வகுப்புகள் இல்லாத நேரம் நீங்க வந்து அகடாமிக் மூட்ல தான் இருப்பீங்க, வாசிக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான மனநிலையில தான் இருப்பீங்க அப்படின்னா இடையில கிடைக்கக்கூடிய நேரங்களை நீங்க இந்த வாசிப்புக்கு பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் நீங்க வந்து ஒரு அவுட் ஆஃப் அகாடமிக் மூட் சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் மூட்ல இருக்கீங்க, அப்பப்போ நீங்க புக்கு படிச்சீங்கன்னா அது வந்து 2 ஒன்று தான், படிக்காம இருந்தா பெட்டர். அதான் நீங்க வந்து உங்களுடைய என்விரான்மெண்ட் உங்களுடைய மூட் எப்படி இருக்குது, அகாடமிக் சைடு தான் இருக்குது அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நேரங்களை பயன்படுத்தி வாசிக்கலாம். தவறாயிடும் மாலை நேரங்கள்ல அதாவது மகரிப்புக்கு முன்னாடி நம்ம 7 மணிக்கு மேல வாசிக்கிறது அல்லது வந்து நீங்க வந்து தூக்கத்துக்கு போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வாசிக்கிறது நிகழ்ச்சி. ஓகே, thank you sir. Thank you. Mubarak, now you can ask a question. Assalamualaikum sir. Mubarak. Alaikum salam. சார், இப்போ 20 நாள்ல புக் படிச்சா இங்கிலீஷ் நாலேஜ் வளருங்களா சார்? சார் ஹலோ, 20 நாள்ல புத்தகம் படிச்சா இங்கிலீஷ் நாலேஜ் வளருமா அப்படின்னு கேட்கிற கேள்வி வந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் படிச்சு முடித்தா அதனுடைய இம்பாக்ட் நீங்க டைம் பவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்க ஒரு ஆர்வத்தை பொறுத்தது, நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க, அந்த காதல் பண்ணி படிக்க வாசிக்கிறது. அப்புறம் வந்து உங்களுடைய கோல் இருக்கு, நான் இந்த காலத்துக்காக இந்த புத்தகத்தை படிக்கிறேன், டார்கெட் பிக்ஸ் பண்றீங்க. நான் வந்து 20 நாள் சொல்லல, மினிமம் ஒரு நாளைக்கு 20 பக்கங்களாவது படிக்க நீங்க வந்து வலிமையாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. எதுக்கு அப்படின்னு 20 பக்கங்கள் படிக்கும் போது நமக்கு வந்து அந்த வாசிப்பு பழக்கம் நம்மளே அறியாமல் நம்மளுக்கு வந்து. இன்னொரு விஷயம், முபாரக் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணாங்க, மியூட் பண்ணிக்கிட்டீங்க. இன்னொரு விஷயம், படிக்கக்கூடிய நேரம் அவங்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் அது 20
நீங்க சொன்ன மாதிரி 20 நாட்கள்ல ஒரு படிச்சா ஆங்கிலம் வந்துருமானா அந்த புத்தகம் எப்படின்னு பார்க்கணும். 20 நாள் ஆங்கிலம் வர மாதிரி புத்தகமா தான் அது வரும். 20 வருஷம் படித்தாலும் ஆங்கிலம் வராத மாதிரி ஒரு புத்தகம் போர் எடுத்து வெறும் கம்ப்ளீட் தியரி கிராமட்டிக் வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அது வந்து நிச்சயம் இருக்கும். சில புத்தகங்கள் இருக்கு. நானும் அந்த ஸ்போக்கன் கிராமர் இங்கிலீஷ் புத்தகம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கிராமருக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லும் போது அப்பார்ட் ஃப்ரம் லாங்குவேஜ் அவுட் ஆஃப் லாங்குவேஜ் இன்னொரு இல்லாத ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்குவாங்க. அந்த மாதிரி புத்தகங்களா இருந்தா நிச்சயம் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க சொல்றது போல இத்தனை நாளுக்குள்ள இந்த புத்தகம் படிச்சா இது இப்படி நமக்கு அதோட இம்பாக்ட் தெரியும் அப்படின்னு எந்த கணக்கும் இல்லை. Thank you, sir. Thank you, sir. Afan Sadiq, now you can ask a question. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கேட்குற கேள்வி வந்து என்ன சார், நீங்க அந்த 1 minute மேனேஜர் பத்தி பேசுனீங்களே சார், அது எனக்கு சரியா புரியல. அது என்ன அதோட நோக்கம் எனக்கு புரியல சார். அது கொஞ்சம் புரிய வைக்கிறீங்களா சார்? எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? இல்ல நான் வந்து அதை சொன்ன காரணம் என்னன்னா வந்து நம்மளுடைய வாசிப்பு பழக்கம் வந்து ஆரம்பிக்கணும். சில பேர்கிட்ட வாசிப்பு புதுசா ஆரம்பிப்பாங்க, சில பேர்கிட்ட ஏற்கனவே இருக்கும், அதை வந்து பலப்படுத்துவாங்க. 2 கேட்டகரி. ஒருத்தர் இப்பதான் வெரி இனிஷியல் ஸ்டேஜ் பிகின் பண்ண போறாரு, பிகினிங். இன்னொருத்தர் இருக்கும், ஆனா அது முறைப்படுத்தப்படாம இருக்கும். இப்ப இந்த இல்லாதவங்க இருக்காங்களே, அவங்க முதல்ல ரொம்ப ராரா ரொம்ப வேக உள்ள புத்தகங்களை எடுத்து வாசிக்க. உதாரணத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் ஹிஸ்டரி, அம்பேத்கர் எப்படி கான்ஸ்டிடியூஷன் தயார் பண்றாரு, அதுக்கு அவர் என்ன எஃபோர்ட் எடுத்தாரு, ஒரு பெரிய ஹிஸ்டரி புக் இருக்கு. அந்த புத்தகத்தை எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா அது ரொம்ப வேகா இருக்கும். இந்த வாசிப்பு பழக்கம் நமக்கு வந்து என்ன ரொம்ப மந்து கிளம்புறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு உதாரணமா தான் அந்த புத்தகத்தை சொல்றாங்க. 1 minute மேனேஜர் என்ன புத்தகம், ஒரு மேலாளர் எப்படி உருவாகுகிறார், அவர் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும், அதற்கு அவர் எத்தனை படிகளை தாண்டி வர வேண்டியிருக்கிறது, அதுக்கு அவர் என்னென்ன சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதெல்லாம் விளக்கமாக அந்த 1 minute மேனேஜர் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஒரு மேலாண்மை சம்பந்தமாக கார்பரேட் ஒரு மாணவர்களாக இருக்கிறதுனால உங்களுடைய லட்சியம் வந்து அந்த மாதிரி ஒரு மேலாளராக, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஒரு பெரிய கார்பரேட் பிசினஸ் நடத்தக்கூடிய இந்த மாதிரி மூணுல இருக்கலாம். அப்ப நீங்க ஒரு கோலை செட் பண்ணிருக்கலாம். அதனால உங்களுடைய கோல்ல இருந்து உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல இருந்து நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாசிப்பு பழக்கம் வந்து வசமாகும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த புத்தகத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள சொன்னேனே தவிர பர்டிகுலர் அந்த புத்தகத்துல வேற பெரிய அளவுல ஒரு பிரச்சனை இல்லை. மேலாளர் ஆகணும் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை அவர் சந்திப்பாரு, அவர் என்னென்ன முயற்சிகள்லாம் அவர் செய்ய வேண்டியிருக்குது, அவர் எப்படிலாம் டைம் மேனேஜ் பண்ணணும், அவர் எப்படிலாம் ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்கணும், எப்படிலாம் ரிலேபிளா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் விவரிக்கணும். சொல்லுங்க. தேங்க்யூ சார். Now we can ask you a question. Azim, wait பண்ணு. Sheikh sir பேசுறாரு. சார் அது வந்து ஒரு நம்ம லுக்மான் சார் சொன்னதோட ஒரு கண்டினியூஷன் தான். அதாவது 30-20 நாள்ல இங்கிலீஷ் படிக்கலாமா அப்படின்னு ஒரு இது கேள்வி கேட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது வந்து அவன் புஸ்தகம் வியாபாரத்துக்காக. ஆனால் வேற சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் நல்லா பேசலாம். அதாவது முதல்ல வந்து நமக்கு இதில் பிரச்சனை என்னன்னா, மொழி பிரச்சனைங்கிறது, அதாவது லாங்குவேஜ் தான் இஷ்யூனா, லாங்குவேஜ் இஷ்யூக்கு நீங்கள் வந்து சில விஷயங்கள் செஞ்சே ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த லாங்குவேஜை வந்து நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, நீங்கள் ஒரு விஷயம் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 1 monthல வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மதர் டங்ல கேளுங்க. அதுக்கப்புறம் the same news you try to follow it in இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா, இங்கிலீஷ்ல அந்த லிசன் பண்ணீங்கன்னா you will be able to understand the content better. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த இதை வந்து நீங்க காலேஜுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு பேப்பர்ல வந்த நியூஸ் இது அப்படின்னு நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா வித்தின் அதாவது 15 டேஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்.
நான் வந்து யூஸ்வலாக நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசஸ் பண்ணுறது எப்படி அசஸ் பண்ணுவேன்னா, அதாவது எங்கள் ஃப்ளூயன்சி எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அவன் இங்கிலீஷ் பேப்பரை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறான் அப்படிங்கிறது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறான்னா, முதல் நாள் வந்து ரொம்ப வேகமாக படிக்க முடியாது. நிறைய அதாவது அந்த வேர்ட்ஸ், அதாவது அவனுக்கு வந்து வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்க வச்சு பார்த்துட்டீங்கன்னா ஒரு என்ன கான்டெக்ட்ல எடுத்து பார்த்தாலும் 50% ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் அதில் வரும். ஸோ அந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபெமிலியர் ஆயிட்டேன்னா ரீடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிரும். நீங்க இப்போ பாருங்க, எத்தனை வார்த்தை புது புது வார்த்தையை நம்ம போட்டு நம்ம பேச போறது இல்லை. ஒரே அதே சேம் வார்த்தையை தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம், நிறைய கான்டெக்ட்ல பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த நான் நியூஸ் சேனலே வச்சு சொல்றேன். நியூஸ் வந்து முதல்ல உங்க தாய்மொழியில கேளுங்க, தமிழோ உருதோ ஹிந்தியோ எதுவாக இருந்தாலும் அதில் கேட்டுட்டு அடுத்தாப்புல அதை பத்தி உண்டான அதே சேம் நியூஸை இங்கிலீஷ்ல கேளுங்க. நெக்ஸ்ட் மார்னிங் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல அதை படிங்க. ஏன்னா கண்டிப்பா படிக்கணும். படிச்சிங்கன்னா தான் இதிலெல்லாம் விட்டு அந்த கேப்ஸ் எல்லாம் அதில் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன, காலேஜில் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த நியூஸ் இது வந்து ஒரு டெய்லி ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிடணும். டெய்லி வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு நியூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். இன்னைக்கு உலகத்தில் நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வர நியூஸ் தான் நமக்கு தெரியுதே தவிர ப்ரெஸ்ல வர நியூஸ் நமக்கு தெரியறதில்ல. மீடியாவில் ரியல் மீடியாவில் வர நியூஸ் நமக்கு தெரியறதில்ல. இதை வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா வித்தின் 15 டேஸ்க்கு அப்புறம் நிச்சயமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். வித்தின் அ மந்த்ஸ் டைம் நீங்கள் வந்து யூ வில் பி ஏபிள் டு ஆர்டிகுலேட், கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுறதுக்கு உங்களுக்கு முடியும். இது வந்து என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். தேங்க்யூ சார். கேள்வி சார். ஸ்டாலிங் சார். அடுத்த கொஸ்டின் அழைக்கலாம், சொல்லுங்க. ஸ்டாலிங் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் இது ஆமாம் சார், அசீம். சொல்லுங்க. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கோம் சார். போக போக அது போர் அடிச்சுது சார். அது எப்படி சார் போர் அடிக்காமே மெயின்டைன் பண்ண? இன்ட்ரெஸ்டிங்கா முதல்ல படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் போர் அடிக்கிறது ரெண்டும் ரொம்ப இன்ட்ராக்டிவ் ஸ்டேட்மெண்ட் அது. இல்லை சார், போக போக படிக்க அப்படியே போர் அடிச்சுக்கிட்டே போகுது. அது வந்து இன்வால்வ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். முதல்ல புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு ஈடுபாட்டு, என்ன ஒரு மனநிலையில, என்ன ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில மனம் உந்து நீங்க அதை செஞ்சீங்களோ அதை வந்து போக போக அதை கையாளல. அதாவது புத்தகம் வந்து நீங்க நல்லா வாசிப்பு அப்படிங்கிறது எப்படின்னாக்கா போக போக நம்ம அதை இன்னும் உள்ள இழுத்து கொண்டு போகும். வாசிக்க இழுத்து கொண்டு போய் சொல்ல போனா அதனுடைய குரல் புத்தகம் இருக்கா, அது சம்பந்தமா வேற எதுவும் புத்தகங்கள் இருக்கா அப்படின்ற நம்மளை தேட போக போக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய வாசிப்புல ஏதோ ஒரு சின்ன கவனம் செய்யறதுக்கு அதை சரி செஞ்சுட்டீங்கன்னா அது சரியாயிருக்கும். அதுக்கு நீங்க வந்து முதல்ல புத்தகத்தை முதல்ல வந்து இன்னொரு விஷயம் போக போக கவனம் செலுத்துற மாதிரி புத்தகத்தை தேர்ந்தெடுக்காங்க. முதலே தேர்ந்தெடுக்காதீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். Tausif, now we can. Tausif, now we can ask a question. சார், இது நம்ம வந்து ரீடிங் வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து நம்ம ரீட் பண்ணி நம்ம நாலேஜ் எடுத்துக்கிறோம் சார். நாலேஜ் எடுக்கிறோம் எல்லாம் மோட்டிவேட், அது வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஆனால் வந்து அதே நம்ம வந்து அதனால டைம் கூட வந்து எக்ஸ்ட்ரா அது ஒரு ரீட் பண்ணோம்னா ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணி எப்படி வந்து 14 days கிட்ட எப்படின்னாச்சு ஆகும், 2 weeks கிட்ட. அதே நம்ம புக்கு வந்து ஏன் லிசன் பண்ணக்கூடாது? லிசன் பண்ணால் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்குள்ளேயே அது முடிஞ்சிடும்ல சார். நம்மளுக்கு அதே நாலேஜ் தான் கிடைக்குது, ப்ளஸ் அதே மோட்டிவேஷன் தான் கிடைக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் ரீடிங் பெஸ்ட்ன்றீங்களா லிசனிங் பெஸ்ட்ன்றீங்களா? லிசனிங் வந்து நீங்க சொல்ல மாதிரி லிசனிங் அண்ட் ரீடிங் ரெண்டுக்குள்ள ஒரு தொடர்பு கேட்குறீங்க. லிசனிங்ல என்ன ஒரு சின்ன விஷயம் இருக்கு அப்படின்னாக்கா, ரீடிங்ல வந்து நாம வந்து ரீட் பண்ணும் போது வந்து நோட் ரெடி பண்ணிக்கணும். இந்த நோட் வந்து நம்மகிட்ட வந்து மறுபடியும் அதை ரீகால் பண்ணும்போது அது ஒட்டுமொத்த சாராம்சம் நம்மளுடைய மனசுல இருக்குது. லிசனிங்ல உள்ள ஒரு டிஃபிகல்டிஸா நான் நினைக்கிறது வந்து அது எத்தனை நாளைக்கு நம்மளுடைய மனசுல இருக்கும், லிசனிங் வந்து நம்ம எத்தனை நாளைக்கு நம்மளுடைய மனசுல இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு டவுட் இருக்குது. அதனால வந்து ரெண்டுமே பெட்டர் தான். நீங்க சொன்ன மாதிரி 15 நாள் முடிக்கிற மேட்டரை 1/4 மணி நேரத்துல 1/2 மணி நேரத்துல முடிக்க முடியுது சார். அப்ப
ஐயா நம்ம அந்த வகையில போகலாம், இந்த வகையில போகலாம் அப்படின்னாக்கா அது வந்து நீங்க சொன்னது போல எத்தனை நாளைக்கு அது மனதில் இருக்கும், அதை நம்ம எத்தனை நாளைக்கு நடைமுறை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதனால வந்து ரெண்டுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் லிசனிங்கை விட ரீடிங் வித் நோட்ஸ் வந்து பெட்டர். ஓகே, தேங்க்யூ சார். Abdul Salam, you can ask a question. Abdul Salam. Assalamualaikum sir. Alaikum. சார் ஒரு சிம்பிள் கொஸ்டின் சார். இப்போ நம்ம ஒரு டைம்ல ஒரு புக் படிச்சுன்னு இருக்கோம் சார். ஒரு டைம்ல ஒரு புக் படிக்கிற புக் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்றது நல்லதா இல்ல ஒரு டைம்ல நிறைய புக்ஸ் படிக்கலாமான்னு சொல்லிட்டு தான் சார் ஒரு உங்களோட தாட் சார். ஃபுல்லா ஃபினிஷ் போனோமா இல்ல ஒரு டைம்ல இன்னொரு புக் படிக்கலாம்? நல்ல கொஸ்டின் இருக்கு. நீங்க வந்து கேட்கறது என்னன்னாக்கா ஒரு டைம்ல ஒரு புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சோம், அதை முடிச்சுதான் அடுத்த புத்தகத்தை போகணுமா? எனக்கு இந்த புத்தகம் போயிட்டு இருக்கும்போது லேசா கொஞ்சம் வேகா இருக்கு. ஐ எம் இன்ட்ரெஸ்டட். நான் தான் செலக்ட் பண்ணேன், நான் தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் மாற்றி படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு. இது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க வந்து எனக்கு பேரலா ஒரு 2 புத்தகம் 3 புத்தகம் படிக்கலாம். உதாரணத்துக்கு ரீடிங் டைம், அதாவது ஸ்லீப்பிங், அதாவது படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு ஒரு வகையான புத்தகம், காலையில் அல்லது இடைப்பட்ட நேரங்களில் படிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ரீடிங் கிடைக்கும். இந்த வெரைட்டி ஆஃப் ரீடிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க செய்தபடி அதை ஒரு நேரத்துல ஒரே நாட்கள்ல 2-3 புத்தகத்துல பகுதியாக படிக்கிறது ஒரு நல்ல வழிமுறை தான். அதுல மாற்றிக்கிறது வெரைட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். Rasik, now you can ask a question. புக்லாம் வந்து கிராமத்துக்குலாம் சரியா கேட்கல, கொஞ்சம் கரெக்டா பேசுமா? சரியா கேட்க. சில புக்லாம் வந்து கொஞ்சம் கிராமத்துக்கெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்க நான் டிப்ஸ் எதுனா இருக்காது? கிராமட்டிக்கல் கஷ்டமான புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லுமா. அதான் சார் அந்த புத்தகங்களை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். அது எப்படி பண்றது? அந்த கோர் பகுதி சார் வந்து முன்னாடி ஒரு விளக்கம் சொன்னாங்கல்ல, எது ஒண்ணுமே அந்த வொக்காபுலரி கிடைக்க ரீட் பண்ண அது வந்து உங்களுக்கு லேசாகும். அரைச்சமாவே அரைக்கும் போது அது என்ன ஆகும், இன்னும் நல்லா ஆயிரும், நைஸ் ஆயிரும், நல்லா இருக்கும். அது கூட படிக்க அந்த டிஃபிகல்டிஸ் உங்களுக்கு தானாகவே மறைந்து விடும். அதனால நீங்க வந்து படிக்கும் போது புரியலையே சார், படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, படிக்கவே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து வருத்தப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியலையாரும் படிங்க. சார் சொன்ன அதை நீங்க இன்டர்பிரட்டர் வந்து நீங்க வந்து ஒண்ணுமே தெரியாத சவுண்டா வந்து வாசித்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் 5ஆவது நாள் அது உங்க வழிக்கு வந்துடும். இது புரிஞ்சுதான் அவங்க வழிக்கு சொல்லி நம்மளுடைய வழிக்கு வந்துடும். அதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யலாம், மீண்டும் வாசிப்பதன் மூலமாக அந்த புரியாது போகுது அப்படிங்கிற விஷயத்த சாத்தியமாக்கும். Mansoor, now you can ask your question. Mansoor. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். சொல்லுங்க. எந்த மாதிரி மோட்டிவேஷனா இருக்கும் சார்? புரியல. எந்த மாதிரி படித்தா மோட்டிவேஷனா இருக்கும் சார்? மோட்டிவேஷனுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. நீங்க மோட்டிவேஷன் ஆகத்தான் புத்தகம் படிக்கிறப்ப நிறைய இருக்கு. அப்போ நீங்க வந்து புத்தக தேர்வு செய்யறதுல ரொம்ப ஒரு கவனம் செலுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு அது வந்து சிச்சுவேஷனை பொறுத்து. ஒன்றும் நீங்க வந்து வாழ்க்கை குறிப்புகளை பத்தி படிக்க விரும்புறீங்கன்னா அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும். இல்லை சார், நான் வந்து இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன், அடுத்து இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நான் பிளேஸ்மெண்ட் ஆனா ஆயிடுவேன், அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு நான் எப்படி வந்து அது என்ன சம்பந்தமா படிக்கிறேன்னா அதுக்கு புத்தகம். சக்சஸ் ஆஃப் மந்த்ராஸ், ஹவு டு ஃபேஸ் த இன்டர்வியூன்னு சில புத்தகங்கள். குரூப் டிஸ்கஷன் இருக்குது. குரூப் டிஸ்கஷன் புத்தகம்னா குரூப்பா வந்து டிஸ்கஸ் பண்ற ரோல் மட்டும் அவங்க சொல்ல மாட்டாங்க, அந்த புத்தகத்தை விளைவிக்க மாட்டாங்க. அதனால என்ன பெனிஃபிட், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களும் அந்த புத்தகங்கள்ல வரும். அதனால நீங்க வந்து என்ன நோக்கத்துக்காக படிக்க வரீங்களோ அந்த புத்தகத்தை தேர்வு செஞ்சுட்டீங்கன்னா அதெல்லாம். இப்போ நான் வந்து மோட்டிவேஷன் ஆகணும் பார்க்குறேன் சார், நான் வந்து டல்லா இருக்கதான் நான் ஃபீல் பண்றேன், நான் ஒரு மோட்டிவேஷன் ஆகணும் பண்றேன் பாக்குறேன் அப்படின்னாக்கா வாசிப்புனே ஒரு மோட்டிவேஷன் புத்தகம். வாசிப்பு தமிழ் ஒரு புத்தகம். அதாவது வாசிப்புனா என்ன, அதனுடைய பலன் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி கொண்டு வரணும், அது எப்படி நம்மளை மாற்றும், அது நம்ம எப்படி வசப்படுவோம், நிறைய விஷயங்களாங்க செய்வாங்க. மோட்டிவேஷன் தான் அப்படி வேணா மோட்டிவேஷனுக்கு தனி புத்தகம், செல்ஃப் மோட்டிவேஷன் புத்தகம். நம்முடைய கல்லூரியில நூலகத்துல முதல் ரேங்க்ல 1500 புத்தகம் மோட்டிவேஷன்.
உங்களுக்கு ஓகே தகவலுக்காக தெரியும். நல்லது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். Shahul Amin, now you can ask a question. அஸ்ஸலாமு சார். ரைட்ங்களா? சார் இப்போ நம்ம ஒரு புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த புக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 டேக்கு தொடர்ந்து படிப்போம். 3வது நாளுக்கு வந்து அது அன்னைக்கு படிக்கிறது பதிலாக சரி நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அது கண்டினியூஸா படிக்கிறது என்ன சார் பண்ணலாம்? அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் பேச்சுடைய ஆரம்பத்தில் ஒரு 2 விஷயம் சொன்னேன். 2 உறுதிமொழி எடுத்துக்கிட்டுங்க. ஒன்று, நான் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வாசகராக மாறிட்டேன், வாசிப்பு பழக்கம் இனி கையை விட்டு போகாமல் பார்த்துக்கணும் ஒரு உறுதிமொழி எடுத்து சாதிக்க ஆசைப்படு சொன்ன மாதிரி வாசிக்க ஆசைப்படும். முதல்ல ஆசைப்படுச்சிட்டீங்கன்னா, 2வது இன்னொரு பிளட்ஸ் எடுத்துக்கிட்டுங்க. நான் மினிமம் 20 பேஜஸாவது ஒரு நாளைக்கு நான் கேட்பேன். ஒரு நாளைக்கு நான் படிப்பேன். மினிமம் 20 பேஜஸ் நான் படிக்காம அன்னைக்குடைய ரீடிங் ஹேபிட்ஸ் அன்னைக்கு நான் கன்க்ளூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு 2 உறுதிமொழி நீங்க எடுத்துக்கணும். இந்த உறுதிமொழியை ஃபாலோ பண்றதுதான் இருக்கணும். அதாவது ஒரு யூனிக் சிச்சுவேஷன் வந்து எதிர்பார்த்து இன்னைக்கு நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிட்டு அதனால ஸ்கிப் ஆகி போறது வேற விஷயம். சோம்பல் தரத்தினால இப்போ நிறைய பிகினர்ஸுடைய அந்த ஹேபிட் வந்து எலாப்ஸா போறது. அப்படியே அவங்களுடைய எலாப்ஸா போறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு தான் 8 பக்கம் படிக்கவேன், 10 பக்கத்துக்கு 2 பக்கத்துல படிக்க, நாளைக்கு 12 பக்கம் படிக்கலாம், நாளைக்கு நீங்க 3 பக்கம் படிக்கணும். இன்னைக்கு 10 பக்கம் டார்கெட் 10 பக்கம் படிச்சு முடிச்சீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யலாம், அதோட அப்படியே கன்டினியூ பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. தேங்க்யூ சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். Afif. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க. சார் இப்போ நம்ம வந்து ஒரு புக்கை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கோம் சார். இப்போ டார்கெட் 20 பேஜஸ் படிச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு முன்னாடி தூக்கம் வருது சார். ஆனால் நம்ம வந்து படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. அப்போ நான் வந்து தூங்கினதுக்கு அப்புறமா படிக்கலாமா, அதை படிச்சு முடிச்சுட்டு தூங்கலாமா சார்? எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்வம் இருந்ததுன்னா தூக்கம் வராது. ஆர்வம் இருந்ததுன்னா தூக்கம் வராது. அதாவது வந்து உங்களுக்கு வந்து 3 பேஜ் இருக்கே அப்படிங்கிற கவலையில தூக்கம் வரும். 17வது பக்கம் வரீங்கன்னா நம்ம டார்கெட்டுக்கு 3 பேஜ் இருக்கு அப்படிங்கிற கவலையில தூக்கம் வரும். அல்லது நீங்க படிச்சது வந்து சரியான ஒரு புரிதல் உள்ள கரெக்டா ரீச் ஆயிருக்காங்க, அதனால அது போர் அடிக்கிற மாதிரி இருக்குனால தூக்கம் வந்துருங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி வேற வெளியில படிக்க விட்டுட்டு அடுத்த நாள் தூங்கி படிக்க வேண்டியது. ஆனா வந்து அப்படி செஞ்சீங்கன்னா வந்து அது பழக்கமாகும் தான் அப்படியே பழகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம டார்கெட்டை முடிச்சுட்டு, உதாரணத்துக்கு சொல்லுங்க, நான் இன்னைக்கு ஒரு ஜூஸு ஓதுவேன்னா இன்னைக்கு ஒரு ஜூஸு ஓதுவேன்னா ஓதி முடிச்சிருவாங்கல்ல, அதை மாதிரி இன்னைக்கு 20 நாள் செஞ்சு முடிச்சிருக்கிறது பெட்டர். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் இப்போ வந்து மார்னிங் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்னிங் புக்ஸ் படிங்க நீங்கள் சொல்லுங்க எல்லாருக்கும். ஸோ மார்னிங் படிக்கும்போது இந்த பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்டும் பீஸ்ஃபுல் ஆஃப் பிளேஸும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ட்ராவலிங் டைமில் படிக்கிறாங்க சார். அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை? ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும், நம்ம படிக்கிறதும் நம்மளுக்கு எதுவும் இருக்காது அவ்வளோவா. மார்னிங் படித்தாலும் நம்ம படித்ததெல்லாம் இருக்கும். ஸோ வி கேன் அப்படியே படிக்க அதெல்லாம் மைண்ட்க்கும். இப்போ நம்ம டிராவலிங்கில் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக நாட் அது மட்டும் கட்டாயம் ரொம்ப தவறே இல்லை. பயணத்துல வந்து வாசிப்புங்கிறது நீங்க வந்து கட்டாயம் வச்சுக்கணும். அது வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சேஃப் பண்ணணும். பயணத்துல படிக்கிறது நிறைய விஷயம் சேஃபா பண்ணணும். அந்த முதல்ல ஒரு உதாரணம் பாரத பிரதமர் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய பயணம் எல்லா பயணத்திலையும் அவரு வாசித்தார். புக்கு கொண்டு போவாரு, எப்பவுமே அவர் கையில புத்தகம் வச்சிருப்பாரு. பர்டிகுலரா அவர் பயணங்கள்ல முழுக்க நிஜாம் சிவராமா படிப்பாரு அப்படிங்கிறது ஒரு வரலாற்று. அதனால பயணங்கள்ல படிக்கிறது மட்டும் இல்லை, நான் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன், எப்படி வந்து எனக்கு 40 டோக்கன் கிடைச்சா படிச்சிருக்கு, எனக்கு வந்து போகிறதுக்கு ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு எப்படி 1.5 hour ஆகும். அதே நேரத்தில் நான் கியூல நின்றே ஆகணும் ஒரு சிச்சுவேஷன். நீங்க என்ன செய்யலாம், அப்போ கூட ஒரு புத்தகம் உங்க கையில வச்சுட்டீங்கன்னா படிக்கலாம். இப்போ அதுக்கு தான் இந்த மாதிரி இப்போ வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல புத்தகங்கள் வந்துட்டு, கிண்டல் நோட் வந்துட்டு, ஆன்லைன்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணாலும் கூட வெப்சைட்ஸ்ல புக்ஸ் அவைலபிள், நீங்க படிக்கலாம். பயணங்கள்ல இந்த மாதிரியான காத்திருக்கக்கூடிய நேரங்கள்ல படிக்கிறதுனால எந்த தவறும் இல்லை. அது வந்து மற்ற செயல்பாடுகளை தேவையில்லாத நேரம் போக்குகள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அந்த நேரம் மிச்சப்படுது, பயனாகுது. அதனால பயணங்களில் படிப்பது நல்லது.
தேங்க்யூ சார். ஹலோ Bilal, now we can ask a question. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் இந்த கேரக்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க புக் சொல்லுங்க சார். எந்த மாதிரி புக் சார் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்ஸா இருக்கும் சார்? கேரக்டர் பில்டிங் இப்போ வந்து ஒரு ஃபேக்டர் வந்து இந்த ரீடிங் ஹேபிட், வாசிப்பு பழக்கம் நம்முடைய குணங்களை மாற்றி அமைக்கும் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேரக்டர் பில்ட் பண்றது தனியாக புத்தகங்கள்லாம் இருக்கு நிறைய. வந்து நம்மளுடைய கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணிக்கணும், எப்படி மாடல் பண்ணிக்கணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதை எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய புத்தகங்கள்லாம் வந்துட்டு. நான் சொல்ல வந்த கருத்து வந்து என்னன்னாக்கா, நம்மளை அறியாம நம்மளுடைய பண்புகள்ல, நம்மளுடைய நடைமுறைகள், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குணநலங்கள்ல, நம்முடைய அப்ரோச்சில் இந்த வாசிப்பு பழக்கம் மூலமாக மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டர் பில்டிங் சொல்லுவோம். அதாவது கேரக்டர் பில்டிங், கேரக்டர் நம்மளுடைய குணத்துக்கு மாறும். நாம இவ்வளவு நாளும் மற்றவங்கள்ட்ட பழக வித்தியாசம் இருக்கும். இது வாசிப்பு பழக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த டீசென்சி இருக்கும். அடுத்தவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுடைய சிச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு நாம பேசணும் இப்படின்னு நினைக்கிறோம்ல. இந்த மாதிரியான அதாவது மற்றவங்க பேசும்போது அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு நாம பேசணும். இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இந்த விஷயம் வந்து நாம வந்து இந்த மாதிரி வாசிப்பு பழக்கங்கள்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, இதை நாம வந்து பார்க்கணும். அதுக்காக வந்து கேரக்டர் பில்டிங்கிறது வந்து அதுக்குன்னு தனி புத்தகம் நீங்க சொல்ல கேரக்டர் பில்டிங் புத்தகம், கேரக்டர் பில்டிங்கே புத்தகம் இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. கேரக்டர் சம்பந்தமான புத்தகங்கள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சொல்றோம்ல, இந்த மந்த்ராஸ், 7 மந்த்ரா சக்சஸ், 7 மந்த்ரா லைஃப், குட் லைஃப், இந்த புத்தகங்கள்ல அது ஒரு மந்த்ராவா என்ன இருக்கும், கேரக்டர் நீங்க எப்படி டிசைன் பண்ணணும், உங்க கேரக்டர் எப்படி இருந்தா நீங்க வந்து சக்சஸர் ஆக முடியும், நீங்க உங்க கேரக்டர் எப்படி இருந்தா நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லா புத்தகத்தையும் மேக்ஸிமம் இப்போ வந்து மோட்டிவேஷன் புத்தகங்கள்ல, எல்லா புத்தகங்கள்ல, பெரும்பாலான புத்தகங்கள்ல கேரக்டர் சம்பந்தமா ஒரு சாப்டர் வர ஆரம்பிச்சு. நான் சொல்ல வந்த கேரக்டர்ங்கிறது நம்மளே அறியாம நம்மளுடைய இயல்பான குணங்களிலே நல்ல முன்னேற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல வாழ்வு முறைகள் நமக்கு வரும் இந்த வாசிப்பு பார்க்கமாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு முறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் வாய்ப்படுத்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you, Lukman sir, for your wonderful speech and answering all our students' questions. Due to time constraint, we are not able to continue with the questions because already for last 40 minutes you are answering for the questions. The meeting will be wind up at 4:15, so we have to rush up and we are winding up the meeting, sir. Thank you for your sparing your time for giving advice and to be a reader and become a leader. Contest has spoke a lot and advises our students a lot. Thank you very much, sir. On behalf of the department, I thank Sheikh Mohammed sir, IQAC coordinator, for gracing the occasion. I also thank Dr. A. Haider Ali sir, assistant controller of examination. I also thank Dr. A. Muhammad Yunus, treasurer, AUT unit. Professor Muhammad Syed Sulaiman, joint secretary, Nicholas Staff Association, and all other fellow staff members of other departments. And my special thanks to Mr. Lukman sir, librarian of New College, for giving his valuable time and sharing his various inputs for the benefit of the students. Thank you, sir. Thank you one and again. Thank you. Thank you for the organization and all the participants. Thank you very much.